ஹாய் ஃப்ரெண்ட், வெல்கம் டு உங்கள் ஈஸி டெக். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போறோம்னா, நம்ம ஷாப்புக்கு வந்து ஒரு எல்ஜி எல்இடி டி 43 இன்ச் வந்திருக்கு. ஆக்சுவலாக என்ன ஃபால்ட்னா, அது கஸ்டமர் சொன்னது சவுண்ட் வருது, ஆனால் பிக்சர் மட்டும் வரல சார் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. சரி, ஓகே, நான் பார்த்து வைக்கிறேன் அப்படின்னு வாங்கி வச்சிருக்கேன். வாங்க, அது என்ன ஃபால்ட்டுன்னு எப்படி அட்டன் பண்ணுறதுன்னு நான் பார்க்கலாம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க, ஷேர் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு தேவையில்லைனாலும் தேவைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ் ஆகும் கற்றுக்குறவங்களுக்கு. அதனால மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க ஃப்ரெண்ட், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓப்பன் பண்ணிட்டேன் நான் இப்போ. இப்போ வந்து என்ன ஃபால்ட்டுன்னு நம்ம இப்போ பார்த்துடலாம். ஆன் பண்ணுறேன் நான். ஆன் பண்ணிட்டேன். பேக் லைட் எரியுது பாருங்க. இந்த ஹோல்ஸ் தெரியுது பாருங்க. இது வருங்க, ஹோல்ஸ் தெரியுது, பேக் லைட் எரியுது இப்போ. இது வந்து பேனல் இஷ்யூ. இதில் வந்து பெரும்பாலும் என்ன கம்ப்ளைண்ட் வரும்னா, காசு தான் கம்ப்ளைண்ட் வரும் இந்த செட்டை பொறுத்த 43 இன்ச்சை பொறுத்த வரையும். ஏன்னா பெரும்பாலும் நான் இது ரொம்ப பார்த்துருக்கேன். அதாவது என் அனுபவத்தில் சொல்கிறேன். இது வந்து என்ன பண்ணணும்னா, பாண்டிங் தான் பண்ண வேண்டிய நிலைமை இருக்கும். ஆனால் பாண்டிங் பண்ணாமல் இப்போதைக்கு கஸ்டமர் வந்து இப்போதைக்கு ஏதாவது பண்ணித்தாங்க, ஓடுற வரையும் ஓடட்டும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து ஒரு பண்ணலாம். ஆனால் கேரண்டி இல்லைன்னு கண்டிப்பாக சொல்லிடணும். சிலது ரெடி ஆகிரும், சிலது ரெடி ஆகாம கூட போகும். பேனல் தான் மாற்ற வேண்டிய நிலைமை இருக்கும். ஆனால் பெரும்பாலும் ரெடி ஆகும். என்னை பொறுத்தவரையும் நான் பார்த்த வரையும் பெரும்பாலும் நான் ரெடி பண்ணி தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா சில பேர் இப்போ பேனல் மாற்ற அவ்வளோ செலவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போதைக்கு ஏதாவது பண்ணி கொடுங்க, ரெடி பண்ணி தாங்க, ஓடுற வரையும் விட்டா அப்புறம் புது டிவி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்காக நம்ம இது பண்ணுறது தான். கேட்டு தான் பண்ணுவேன் நான். கேரண்டி இல்லைன்னு கன்ஃபார்மாக சொல்லிடுவேன் நான். ஏன்னா அப்போ தான் நாளைக்கு நமக்கு ஏதோ ப்ராப்ளம் வராது. அதனால் நம்ம இதை என்ன எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து இதில் மதர் போர்டில் வந்து 2 ஸ்ட்ரிப் இருக்கும் உங்களுக்கு. 2 ஸ்ட்ரிப்பு கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரி இதுலேயும் ஒரு 2 ஸ்ட்ரிப்பு கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும்னா, இது 2த்துல ஏதோ ஒரு ஸ்ட்ரிப்பை ரிமூவ் பண்ணி விட்டு பார்க்கணும் ஃபர்ஸ்ட்டு. விட்டு பார்த்தோன்னா நமக்கு தெரியும் அது என்ன கம்ப்ளைண்ட் இருக்குன்னு. கண்டிப்பாக நான் ஒன்றை வந்து இப்போ ரிமூவ் பண்ணியே காட்டுறேன் பாருங்க, என்ன ஆகுதுன்னு பாருங்க. பவர் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த ஸ்ட்ரிப்பை நான் ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணிட்டேன் பாருங்க. இந்த ஸ்டெப்பை ரிமூவ் பண்ணி விட்டுறேன். இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு நான் இப்போ ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிட்டேன். லைட்டு பிளிக் ஆகுது பாருங்க, பேக் லைட்டும் எரியுது. இப்போ வந்து நான் ஃப்ரண்ட்ல காட்டுறேன், இது என்ன எப்படி இருக்குன்னு பாருங்க. ஃப்ரண்ட்ல பிளாங்காக தான் இருக்கு, பேக் லைட் மட்டும் எரியுது, பிக்சர் கிடையாது. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்டெப்பை வந்து நம்ம இப்போ இதிலே போட்டுடணும். போட்டுட்டு இந்த ஸ்டெப்பை வந்து ரிமூவ் பண்ணி விட்டு பார்க்கணும். இப்போ வேறு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ வந்து இந்த ஸ்டெப்பை இதிலே வந்து நான் மாட்டிடுறேன், ஃபிட் பண்ணிடுறேன். ஸ்டிப்பு போடும்போது கவனமாக போடுங்க, சைடெல்லாம் போகக்கூடாது, நேராக போடணும். லாக் பண்ணிட்டேன், ஆஃப் பண்ணிட்டேன் நான். வச்சிடுறேன். இந்த சைடு தான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ ஆன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஆன் பண்ணிட்டேன், பேக் லைட் எரியுது. ஃப்ரண்ட்டில் காட்டுறேன் பாருங்க. இது பாருங்க, ஒன் சைடு மட்டும் ஒயிட்டாக இருக்குது, ஒன் சைடு வந்து ஓகே டிஸ்பிளே. இருங்க, வரும் பாருங்க. ஓகே, இந்த பாருங்க, ஒன் சைடு மட்டும் டிஸ்பிளே வருது, ஒன் சைடு மட்டும் தான் ஃபால்ட்டு. நம்ம ரிமூவ் பண்ணி விட்டோம் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டிப்பு சைடு வந்து கம்ப்ளைண்ட்டு. அதில் வந்து ஷார்ட் ஆகிட்டு வந்து அதை வந்து கட் பண்ணுறத விட ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது அதுக்கு. அதை பண்ணிங்கன்னா உனக்கு வந்து லைஃபும் கொஞ்சம் வரும். ஏன்னா இது வரையும் பண்ணி கொடுத்துருக்கேன், அந்த மாதிரி ஏதோ கம்ப்ளைண்ட் ரொம்ப வந்ததில்லை, ரிட்டர்ன் வந்ததில்லை. வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், பவர் ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஒயிட் டேப் எடுத்துங்க. 5 ரூபா தான் அது விலை. ஒயிட் டேப் எடுத்துட்டு ஒரு நகம் அளவு, இந்த அளவுக்கு வரேன், கை கட்டுறேன் பாருங்க, இந்த அளவுக்கு ஒரு சீசர் வச்சு கட் பண்ணிங்க. இந்த அளவுக்கு ஒரு பீஸு சின்னதாக கட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ஓரமாக ஓட்டுங்க. அது
இந்த சைடாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை இந்த சைடாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஓரமாக ஓட்டுங்க. இது பாருங்க ஃபர்ஸ்ட் பெரும்பாலும் இந்த சைடு தான் கம்ப்ளைண்ட் வரும். இது பாருங்க, இது பாருங்க லேட்டா பாருங்க, இந்த சைடு இப்படி போடுறோம்ல, இப்படி போடும்போது இந்த சைடு இந்த சைடு தான் கம்ப்ளைண்ட் வரும். இந்த மாடலில் இந்த சைடு இது பாருங்க ஓரமாக ஒட்டியிருக்கேன் பாருங்க, இது ஓரமாக ஒரு ஓரமாக ஒரு ஒரு 10 கம்பி கிட்ட இது பண்ணியிருக்கோம், ஒட்டிடுங்க. சின்ன மெலிசா இந்த டேப் எடுத்து கட் பண்ணி ஒட்டிட்டு இது வந்து போட்டு பார்க்கணும். நம்ம ஃபஸ்ட்டு போட்டு போட்டு பார்த்து உங்களுக்கு வந்து அந்த சைடு பல பிக்சர் வந்துச்சுன்னா ஓகே, வரலன்னா நீங்கள் இந்த சைடு ஒட்டி பார்க்கணும். ஒரு ஓரமாக ஒட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துல ஏதாவது கன்ஃபார்மாக உங்களுக்கு ஃபால்ட் ஓகே ஆகும். சிலது ஃபெயிலியர் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்சு இது வரையும் நான் எவ்வளோ பார்த்துருக்கேன். இந்த மாடலில் வந்து ஃபெயிலியர் ஆகி நான் பார்க்கல. நான் பேனலில் மாட்டிக்கல. இது வரையும் இதே அப்படி ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். ஆனால் கஸ்டமர்கிட்ட நான் தெளிவாக சொல்லிடுவேன், இது ரெடி பண்ணி கொடுப்பேன், ஏன்னா கேரண்டி கிடையாது. அதில் டிஸ்பிளே மாற்றிக்கிறவங்களுக்கு மாற்றி கொடுத்துருவேன். நான் புது பேனலே மாற்றி கொடுத்துருவேன். இப்போ போட்டாச்சு. இப்போ பாருங்கள் கரெக்டாக போட்டுடணும். இதை ஒரு தடவை பார்த்துக்கலாம். இது பாருங்கள் கரெக்டாக அந்த இது குழந்திருக்கான் பாருங்கள், சைடாக போகிறக்கூடாது. சுத்தம் பொறுத்த வரையும் கரெக்டாக லாக் பண்ணிட்டேன். லாக் பண்ணிட்டு இப்போ ஆன் பண்ணி பார்த்துலாம். நம்ம பவர் ஆன் பண்ணிட்டேன். இது பாருங்க பவர் லைட் பிளிங்கிங் ஆகுது. இப்போ பேக் லைட் இது இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்ல பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே, பிக்சர் உங்களுக்கு வந்துடுச்சு. இந்த பாருங்க எவ்வளோ தெளிவாக இருக்கு பாருங்க. சில இதில் வந்து கோடு வரும், அந்த கோடு வரதையும் சால்வ் பண்ணலாம் நம்ம. சிலது மாதிரி பண்ணும்போது சிலது வெர்டிகல் லைன் வரும், ஹாரிசான்டல் லைன் கூட வரும். அந்த மாதிரி ஃபால்ட்டுக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு தனி வீடியோ எடுத்து போடுறேன், அதுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து கிளியராக இருக்குது. இது வந்து இந்த இஷ்யூ இல்லை, கோடு வர இஷ்யூ சில இதில் வரும் கண்டிப்பாக. அப்படி வரும்போது அதை எப்படி உங்களுக்கு வந்து அதை சால்வ் பண்ணுறதுன்றது வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு. கண்டிப்பாக நீங்கள் அது கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட். இது ஓகே உங்களுக்கு. இது படம் போட்டால் உங்களுக்கு வந்துடும். நான் படத்தையும் போட்டு காட்டிடுறேன். இப்போ நான் HDMI லைன் கொடுத்துட்டேன். சில பேர் சொல்லுவாங்க HDMI லைனே லைஃப் வராதுன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக வராது தான். ஆனால் இந்த டிவியை பொறுத்தவரையும் இந்த கம்பெனி நான் பண்ணி கொடுத்த அளவுக்கு HDMI லைனும் போட்டால் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க கஸ்டமர் வீட்டில். 2-3 இடத்துல நம்ம தெரிஞ்சவர். ஆனால் அது வரைக்கும் கம்ப்ளைண்ட் வந்ததில்லை. ஏன்னா பேனல் கட் பண்ணி அந்த மாதிரி பண்ணால் கம்ப்ளைண்ட் வருது, கண்டிப்பாக வரும், வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் வரும். HDMI லைன் போட்டால் லைஃப் வராது. பேனல் கட் பண்ணாமல் நீங்கள் வந்து இந்த இது வந்து நீங்கள் பண்ணி நான் சொன்ன மாதிரி பெரும்பாலும் கம்ப்ளைண்ட் வராது. எது வரையும் வந்ததில்லை, யாரும் அப்படி எதுவும் எடுத்துகிட்டு வந்ததில்லை. ஆனால் இருந்தாலும் நீங்கள் வந்து சொல்லிடுங்க, முன்கூட்டி சொல்லிடுங்க, ஏவியில் போட்டு யூஸ் பண்ணுங்கள், லைஃப் வரும்னு சொல்லி கொடுத்துருங்க. அதான் என்றைக்குமே நம்ம வந்து பெஸ்ட்டு. இப்போ நான் HDMI கனெக்ட் பண்ணிட்டேன், உங்களுக்கு வீடியோ ஃப்ரண்ட்டில் காட்டுறேன் பாருங்கள். பாருங்க வீடியோ வந்துடுச்சு, எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள், எந்த இதுவும் இல்லை, தெளிவாக இருக்குது வீடியோ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட். இது சின்ன ஒரு ட்ரிக் தான். கஸ்டமருக்கு வந்து காசு இல்லை, கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அது பண்ணி கொடுங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து தெளிவாக சொல்லிடுங்க, பேனல் தான் மாற்றணும் அப்படின்னு சொல்லிடுங்க. இல்லைனா மிஷினில் கொடுத்து காஃப் தான் அடிக்கணும்னு சொல்லிடுங்க. ஏன்னா வந்து நாளை பின்னா உங்கள்கிட்ட வந்து சண்டை போடுவாங்க. இல்லைன்னா அதுக்காக தான் சொல்கிறேன் நான். டெக்னீஷியன் இதெல்லாம் தெரியும், இருந்தாலும் நான் வந்து ஒரு வார்த்தை புதுசாக கற்றுக்கிட்டு செய்கிறவங்களுக்கு வந்து இதெல்லாம் தெரியாது, அனுபவம் இல்லை, இருக்காமல் இருக்கும். அதனால் என் அனுபவத்தில் சொல்கிறேன், நீங்கள் வந்து எதுவாக இருந்தாலும் தெளிவாக பேசிடுங்க, கரெக்டாக சொல்லி பண்ணுங்கள். அதான் பெஸ்ட்டு உங்களுக்கு. அவ்வளோதான். நான் அடுத்த நல்ல கண்டென்ட்டாக எடுத்து போடுறேன். உங்களுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான வந்து தேவைப்படுறத நீங்கள் சொல்லுங்கள். டவுட் எதாவது இருந்தால் கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். ஏன்னா எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் சொல்ல முடியாது, தெரியாத நிறைய விஷயம் இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட், பாய்.